அடுத்தது வந்து நம்ம வந்து விருச்சிக ராசி பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லி போய் நம்ம போய் பார்த்தோம்னா, இதில வந்து 3 ராசி வரும். விசாகம் வரும், அ அனுஷம் வரும், அப்புறம் வந்து கேட்டை வரும். 3 அ நட்சத்திரம் வரும் அதுல. இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வந்துட்டு மேக்கு முன்னாடி வந்த கஷ்டமெல்லாம் வந்து இப்போ வந்து தீர்ந்துரும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்துட்டு குரு குரு வந்து சூப்பரா ஹெல்ப் பண்ணுவாரு மேக்கு அப்புறம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்துட்டு நல்லாவே வரும். வருமானம் நல்லாருக்கும். முயற்சி என்ன போட்டாங்களோ, இவங்களுக்கு வந்து லாபமா போய் சேரும். ஓகேங்களா? எந்த முயற்சி போட்டாலும் டக்கு 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 இப்ப பிசினஸ்ல போய் போட்டாங்களா, ஒய்ஃப் கிட்ட வந்து நல்லா இருக்கணும்னு ட்ரை பண்ணாங்களா, சூப்பரா வந்து நடக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, முயற்சி எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு கடவுள்கிட்ட போய் செலவு பண்ணுறது, தெய்வீக காரியம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லா நடக்கும். எஸ்பெஷலி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டாங்க. அப்பா அப்பாவோட சைடில் இருக்கிற கடவுள்லாம் போய் கும்பிட்டு வந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள் அப்படின்னு எடுத்தோன்னா வரும். கொஞ்சம் சிரமமாக தான் வரும். சுகரு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ கொஞ்சம் அந்த விஷயத்தில் இவங்க கவனிச்சுக்க வேண்டிய கொஞ்சம் அதில் கூட ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்றது கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த வியாதியை வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் க்யூர் ஆகிறதுக்கு. டக்குன்னெல்லாம் க்யூர் ஆகாது, கொஞ்சம் டைம் ஆகும். தொழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. பாஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு இருப்பார். நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் பண்ணி ஆகணும். வீட்டில் வந்து உக்காந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் ஆஃபீஸில் போய் உக்காந்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்துட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ வீடு வந்துட்டு எப்போவுமே கோல்டாக இருக்கும். வீட்டில் வந்துட்டு ஏதாவது பண்ண அது டல்லாக தான் இருக்கும். வீடு டல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி அந்த வீடை வந்து பிரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது வந்து அது உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கொஞ்சம் பிரைட்டாக வச்சுக்கணும் வீடை. அங்கே வந்துட்டு நல்லா நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சாப்பிட்ற பொருள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இந்த இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம பார்த்துக்கோங்க இந்த டைமில். இதெல்லாம் வந்து திச இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இவங்களுக்கு அப்படி நடக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் நல்லா இருக்குமா, வருமானம் இதெல்லாம் ஜென்ரலாக நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லாயிருக்கும். 70-30 70 நல்லாயிருக்கும், 30 நல்லா இருக்காது. பட் ஆஸ் யூஷுவல் டேக் கேர். எல்லா எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு இன்கம் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். முயற்சி என்ன போடுறீங்களோ, எவ்வளோ எஃபர்ட் முயற்சியில் போடுறீங்களோ, அவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரத்துக்கு வந்து வாய்ப்பு சூப்பராக வரும். ஓகேங்களா? நன்றி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த நட்சத்திரம் பார்க்கலாம்.